பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக. பிரியமானவர்களே, ஒரு சிறு கதையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு குடும்பத்தில் மனைவி வியாதிப்பட்டு திடீரென்று மரித்து விட்டார். அவள் புருஷனுக்கு சிறு மகனை வளர்ப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் அலுவலக வேலை செய்து கொண்டு தன் வீட்டு வேலைகளையும் செய்து தன் மகனை வளர்த்து வந்தார். தினமும் வேலைக்கு செல்லும் போது தன் மகனை பள்ளிக்கூட வாசலில் விட்டு சென்று விடுவாராம். அன்றைய தினம் திடீரென்று பள்ளியில் இருந்து, இன்று உங்கள் மகன் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டவுடன் இவருக்கு பெரிய அதிர்ச்சி, கோபம் வந்தது. நான் தானே என் மகனை பள்ளிக்கூட வாசலில் இறக்கிவிட்டு சென்றேனே என்று சொல்லி அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் அவருடைய சிந்தனையிலே ஓடின. மகன் எங்கே சென்றிருப்பான் என்ற ஆதங்கத்தோடு அவனை தேடி சென்றான். எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு ஏரிக்கரையிலே கண்டுபிடித்து அவனை அடித்து உதைத்து வீட்டுக்கு கொண்டு வந்தார். மகனை அடித்து விட்டதால் இந்த தகப்பனுக்கு இரவு நேரத்திலே தூக்கம் வரவில்லை. ஆகவே மகன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை பார்க்க சென்ற போது அவன் தன் தாயின் போட்டோவை வைத்துக் கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தகப்பனார் அவனிடத்தில் சென்று, மகனே, ஏன் இன்றைக்கு நீ பள்ளிக்கூடம் போகவில்லை? என்ன நடந்தது என்று கேட்டபோது, அப்பா, நான் பள்ளிக்கூடம் போனேன், ஆனால் இன்று பெற்றோர்கள் தினம். ஆகவே உங்கள் பெற்றோரோடு தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அம்மாவும் இல்லை, நீங்களும் அலுவலகத்துக்கு சென்று விட்டீர்கள், நான் என்ன செய்வது? ஆகவே தான் அம்மா உயிரோடு இருக்கும் போது இந்த ஏரிக்கரையின் அருகே கொண்டு சென்று என்னோடு பேசிக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தார்களே, அந்த நினைவின் மூலமாக அங்கே சென்று அமர்ந்து விட்டேன். நீங்களும் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை அடித்து உதைத்து விட்டீர்கள் என்று மகன் சொன்ன உடனே தகப்பனாருக்கு மிகவும் வருத்தமாய் போனது. உடனே தன் பிள்ளையிடம் மன்னிப்பு கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் வேலை 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 என்று வேலை நிமித்தம் ஓடி சென்று விடுகிறார்கள். தங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு பேசும்போது, உறவாடும் போது தான் அவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்கள், அவங்களோடு அன்பா இருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். அப்பா, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் என்று சொன்னீர்கள். ஆம் தகப்பனே, இன்றைக்கு வேலை நிமித்தம், குடும்ப பாரத்தின் நிமித்தம் பிள்ளைகளை இழந்து ஓடுகிறார்கள். அப்பா, பிள்ளைகளோடு நேரம் செலவிடு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வார்த்தை என்பது பிள்ளைகளோடு உறவாடி மகிழ்ந்து பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க அன்பாய் வழி நடத்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்க ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.